பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற கேரளத்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுடைய அதே நேரம் தேசிய யூனியன் முஸ்லீம் லீகுடைய பிரதி தலைவர் சாதிக்கு தங்கள் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற இந்த பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் குஞ்சாலிக்குட்டி அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் நவாஸ் கனி அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான், அதே போல பொதுச் செயலாளர் அபூபக்கர், பணிவான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசிரியர் பெருந்தகைக்கு தகைசார் தமிழர் என்கிற விருதை தமிழக முதலமைச்சர் வழங்குகிறார் என்ற போது அதையிட்டு இந்த இந்திய பெருநிலப்பரப்பிலே வாழுகிற அனைத்து முஸ்லிம்களும் ஏறத்தாழ 30 கோடிக்கு அண்மித்த முஸ்லிம்கள் பேருவகை அடைவதைப் போல வரும் 20 லட்சமாக வாழுகிற இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பில் அவரை வாழ்த்த கிடைக்கிற இந்த பெரும் பேரு அன்னாருக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட அந்யோன்யம் இன்று 20 வருடங்களுக்கு மேலாக நான் என்னுடைய இயக்கத்தின் தலைமையை பொறுப்பை தாங்கியதிலிருந்து இருந்து வருகிறது. ஆனால் இவரிடத்தில் இருக்கிற அபூர்வமான பண்புகள் இவரைத்தான் தலைமைத்துவத்தின் ஒரு கலங்கரை விளக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நேர்மை, எளிமை, உறுதியான அரசியல் பார்வை, தெளிவாக அதை பொது மேடைகளிலே வைக்கிற சமரசத்துடனான நல்லிணக்க அரசியல், இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு வேறு